ஒரு மரத்தடியில் பார்வை இழந்த ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன், ஹே கிழவா, இந்த பக்கமாக யாராவது போனதை பார்த்தாயா என்று மரியாதையின்றி கேட்டான். அதற்கு அந்த முதியவர், இல்லை தம்பி, அப்படி யாரும் சென்றதாகத் தெரியவில்லை என்றார். சற்று நேரம் கழித்து மற்றொருவர் அங்கு வந்து அந்த முதியவரிடம், ஐயா, இதற்கு முன்பு இந்த பக்கமாக யாராவது சென்றார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், ஆமாம், இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒரு இளைஞன் சென்றான் என்றார். இன்னும் சற்று நேரம் கழித்து மற்றொருவர் அங்கு வந்து அந்த முதியவரிடம், வணக்கம் பெரியவரே, இந்த பக்கமாக யாராவது சென்றார்களா என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு அந்த முதியவர், வணக்கம் அரசே, முதலில் ஒரு இளைஞன் சென்றான், பிறகு ஒரு அமைச்சர் சென்றார். இருவரும் நீங்கள் கேட்ட இதே கேள்வியைத்தான் கேட்டனர் என்றார். அதை கேட்டு ஆச்சரியத்துடன் அந்த அரசர், உங்களால் தான் பார்க்க முடியாதே, பிறகு எப்படி என்னை அரசர் என்றும் இதற்கு முன் வந்தவர் அமைச்சர் என்றும் அடையாளம் கண்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், இதை அறிய பார்வை தேவையில்லை. அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார், அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலில் வந்த இளைஞனின் பேச்சில் மரியாதையின்மையும், அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும், தங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று விளக்கினார். நம் செயலும் பேச்சும் தான் நாம் யார் என மற்றவர்களுக்கு தெரிவிக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.